அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்குடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு நான் 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி, 100 சின்ன வெங்காயம், 2 பல்லாரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 பல்லாரி தான் போட போகிறேன். அடுத்து காய்கறி வகையில் 2 உருளைக்கிழங்கு, 2 கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 7 மிளகாய் வத்தல், ஒரு 2.5 ஸ்பூன் உளுந்து, 1.5 ஸ்பூன் குண்டு மல்லி, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 கருவேப்பிலை இலை, கொஞ்சோண்டு வெந்தயம் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போது இந்த டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். மசாலா பொருட்களை வறுத்தெடுக்கிறதுக்கு முதல்ல காஞ்ச மிளகாயை போட்டு லேசாக வறுத்துக்குவோம். அடுத்ததாக குண்டு மல்லி சேர்த்து வறுத்தெடுத்துக்குவோம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக சிவக்கிற வரைக்கும் வறுத்தெடுத்துக்குவோம். இப்போ வறுத்த மசாலா பொருட்களை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கலாம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இப்போ வதக்கி வச்சுருக்க தக்காளி வெங்காயத்தையும் ஆற வச்சு ஏற்கனவே அரைச்சிருக்க மசாலா பொருட்களோட சேர்த்து அரைச்சிக்கலாம். அடுத்ததாக சாம்பார் தயார் பண்ணுறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்க போகிறோம். இப்போ அடுத்ததாக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம்.
அடுத்து உரிச்சு வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சிருக்கிற இன்னொரு தக்காளியும் போட்டு வதக்கலாம். அடுத்ததாக நறுக்கி வச்சிருக்க கேரட்டு உருளைக்கிழங்கை போட்டு வதக்கி விட்டுலாம். இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளிக்கரைசலை ஊற்றி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா நல்லா கலந்து விட்டுருவோம். அடுத்து சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கலந்து விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விடுவோம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். இதுக்கிடையில் வந்து நம்ம சாம்பாருக்கு தேவையான துவரம் பருப்பு வேக வச்சது ரெடியாக இருக்குது. குழம்பு கொதித்ததும் அதை பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா புகை வருது. குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்கிற அந்த பருப்பை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் லேசாக கொதிக்க விடுவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்குவோம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ திரும்ப நல்லா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ அடுப்புலேருந்து இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெல்லத்தை வந்து தட்டி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்குவோம். இனி கடைசியாக கொஞ்சம் எண்ணெயில் வந்து கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போட்டு தாளித்து கொட்டிட்டோம்னா சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிரும். இப்போ தாளிப்புக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை ஏற்றிக்கலாம். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குவோம். அடுத்ததாக ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்ததாக 2 மிளகாய் வத்தல் அதையும் போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்ததாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம்.
அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் சுருவலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதை அந்த தாளிப்பை வந்து சாம்பாரில் சேர்த்துட்டோம்னா சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிரும். இப்போ நமக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை மட்டும் தூவி விட்டுறலாம். இப்போ நமக்கு ஒரு அட்டகாசமான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் டிஃபன் சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கி அதில் வர ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.